வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மூக்கரட்டை கீரை. இந்த கீரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இதுதான் அந்த கீரை. இந்த கீரையை வச்சு எப்படி துவையல் செய்யலாம், ஒரு ஊறுகாய் மாதிரி செய்யலாம். இதை வந்து நம்ம இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம், ரைஸ்லேயும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு இது ஒரு நல்ல மருந்து. அப்புறமா இந்த சுகர் வந்து இந்த கண்ட்ரோலில் வைக்கும். ஸோ இது வந்து இந்த கீரை உங்களுக்கு கிடச்சா இது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். அப்படி உங்களுக்கு இல்லைனாலும் நீங்கள் கீரை எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொன்னிங்கனாலே இதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மூக்கரட்டை கீரை இன்றைக்கி எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக புளி, ஒரு 4 காஞ்ச மிளகாய், அப்புறமா புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இன்றைக்கி இல்லை, நான் அதனால் சேர்க்கல. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான். இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறமா 4 காஞ்ச மிளகாய் அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் ரோஸ்ட் பண்ணி அது தனியாக எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அடுத்து அதில் நம்ம பூண்டு சேர்க்க போகிறோம். பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி, இதில் அளவு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து மூக்கரட்டை கீரை. இந்த கீரையை பார்த்துக்கிட்டிங்களா? இதுதான் இந்த கீரை. இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் அவ்வளோ சத்து இருக்குங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, சாப்பிட்டு பாருங்கள். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை நீங்கள் அப்போ தெரிஞ்சுப்பீங்க. சுகர் கண்ட்ரோல் பண்ணும். கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்க்கு இது ஒரு பெரிய மருந்து. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க எடுத்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இந்த மாதிரி கீரை யாரும் எடுத்துக்கிறது இல்லைங்க. அந்த காலத்தில் இதை எடுத்துக்கிட்டாங்க டெய்லி. ஆனால் இப்போ இதை யாருக்கும் தெரியறது இல்லை பெருசாக. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து புதினா, கட் பண்ணி வச்சுருக்க புதினா அது இதோட சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுங்க. அப்புறம் இதில் வந்து புளி, இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. நீங்கள் புளி பார்த்து சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் ரொம்ப புளிப்பாயிட போகுது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கீரை இந்த எல்லாமே சேர்க்குறீங்களோ, இந்த இலைகள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா காஞ்ச மிளகா, அது இதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அதை ஆற விடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஆறட்டும். ஆறினப்புறமா நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் அரையாது. ஆனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக அதை நம்ம தாளிக்கணும். அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க. இது நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இப்போ தாளிக்கிறதுக்கு வடகம் இருந்தால் வடகம் சேர்த்துக்கோங்க. அப்படி வடகம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு உளுந்து போட்டு வடகம் இருக்கவங்க போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறமா அதில் பெருங்காயம் தூள் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கீரை, அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். இது வந்து நீங்கள் சாதத்தோடு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக புதினா துவையெல்லாம் செய்வீங்க இல்லையா, அதே டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த கீரை சேர்த்ததால் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் பெருசாக தெரியாது. ஆனால் அதில் இருக்க சத்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இட்லி தோசைக்கும் இதை நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோதான். ஒரு ஃபைனலாக ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா நம்மளோட மூக்கரட்டை கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி இருக்குது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.